ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் இது. உங்கள்கிட்ட காய்ச்சாத பால்னால் நீங்கள் காய்ச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் வந்து 1 டம்ளர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே குதிரவாளி அரிசியை நல்லா வந்து களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். எனக்கு பாயசம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகணுன்றதுக்காக நான் முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பால் வந்து லைட்டாக தான் கொதி வருது. நான் ஆல்ரெடி காய்ச்சின பால்ன்றதுனால இப்போது குதிரவாளி அரிசி நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். பால்லேயே வந்து குதிரவாளி அரிசியை வேக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் பாயசம். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நல்லா வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு கலரை விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்வீட் ரெசிபீஸ் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா கொதி வருது. சீக்கிரமாகவே வந்து எனக்கு குதிரவாளி அரிசி வெந்துருச்சு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடிச்ச வெல்லத்தை தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வெல்ல டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெந்து கொதி வருது பாருங்கள். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். நான் அப்படியே தாங்க வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வெல்லத்தில் தூசு கல்லெலாம் எதுவும் இல்லை. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி, அதாவது ஆல்ரெடி வெல்லத்தை தனியாக கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். வெல்லம் கொஞ்சம் நேரத்துலேயே கரைஞ்சிருங்க. ஏன்னா வந்து நான் பொடிச்ச வெல்லத்தை தான் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், அதுக்குள்ளேயே நல்லா வந்து கொதி வந்துருச்சு. சீக்கிரமாக எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாயசம். ஒரு 8 நிமிஷத்துலேயே வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் முந்திரி திராட்சையை வந்து சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் ஒரு 8லேருந்து 9 முந்திரி வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 10 திராட்சை கிட்ட சேர்த்துக்கிறேங்க, உலர் திராட்சை. இதில் உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், வேறு நட்ஸு. இப்போது இதை நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். நான் வந்து ஏலக்காய் தூள் போட்டதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க, மறந்துட்டேன். நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்ஸ் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரவாளி பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.